நாளைக்கு விஜய் அண்ணா ரசிகர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான நாளாக இருக்குமோன்னு நான் என்ன நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவங்களுடைய கட்சியோட 2வது மாநாடு பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இது ரொம்பவும் ஃபேமஸான பிளேஸ் மதுரையில் நடக்க போகுது. இதில் யார் யாரெல்லாம் போகிறீங்க இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அங்கே என்னென்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்களா இல்லைன்னு இந்த ஒரு வீடியோ நம்ம 10 போகிறோம். இந்த ஒரு மாநாட்டை பொறுத்திருக்கும் அவங்க எந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாநாட்டு திடலில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அம்பேத்கர், காமராஜர், பெரியார், அஞ்சலி அம்மாள், வேலு நாச்சியார் ஸோ அவங்களுடைய பிராண்டு கட் அவுட்டை பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வரவங்க நிறைய பேர் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. வீடியோ பார்த்தீங்கன்னா 0 லைக்கில் இருக்குது, 0 சப்ஸ்கிரைபில் இருக்குது. சப்ஸ்கிரைப் லெவலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகிக்கிட்டே வருது. ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் அதாவது பார்த்தா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன். ஸோ மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட்டியாச்சும் கொடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 10 லைக்காச்சும் கொடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எதுவுமே பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அடுத்த வீடியோ போகிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்ட்டு தரணும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹம்பிளாக கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன மாநாடு முழுக்கமான பார்த்தீங்கன்னா வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்னு இந்த ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ஸோ இடதுபுறத்தில் பிரகாசமாக மின்னுகிறது போல் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்களோட முதல் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பங்கு கூட்டணி கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதில் ஜாயின் பண்ணிக்கலான்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா விஜய் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸோ யாருக்குமே விடலை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க தொண்டர்கள் இவங்களுடைய ரசிகர்கள் தான் எல்லோரும் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு நடக்க போகிற மாநாட்டோட பிளேஸ் எங்கே இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். மதுரையில் இருக்கிற பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 22 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தொலைவில் இருக்குது. ஆவணியபுரம் விமான நிலையம் வழியாக பார்த்தா தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாநாட்டு திடல் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா எங்கன்னா இலியார்பட்டி இந்த சுங்கச்சாவடியில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தூரத்திலே பார்த்தீங்கன்னா சாலையில் 2 புடிமும் பார்த்தீங்கன்னா தாவிக்க கொடிகள் பார்த்தீங்கன்னா பறக்கும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் விரும்பும் முதல்வர்னு பார்த்தீங்கன்னா வாசகத்தோடு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் போஸ்டர்கள் மின்னுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரி நீங்கள் போனீங்கன்னா மறக்காமல் இதை நோட் பண்ணிங்கன்னா ஸோ நம்ம சேனலில் பார்த்து இந்த ஒரு வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிட்டு போயிடுங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா முதல் மாநாட்டில் மிகப்பெரிய மிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டுருந்தார் விஜய் அவர்கள். ஏன்னா இவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா, அரசியலுக்குள்ளே புதுசாக வந்துட்டாங்க, இவங்க இந்த மாதிரி பேசுவாங்களா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸப்டே பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேசி முடிச்சிருந்தாங்க. ஸோ நம்ம சேனல் ஆரம்பித்து பார்த்தா கிட்டத்தட்ட 1 வருஷம் கூட சொல்லலாம். இன்னும் ஒரு 8 நாள் தான். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் பார்த்தா இவங்களுடைய மாநாடு நடந்தது. அகைன் பார்த்தா இந்த வருஷம் 21ஆம் பார்த்தா இந்த ஒரு மாநாடு நடக்கும் போது நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் 27ஆம் இவங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மாநாடு நடக்கும்போது தான் நம்ம ஒரு வீடியோ பார்த்தா ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ அதை போய் பார்க்கலாம், மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. அதில் என்ன சொல்லியிருக்கேன் எனக்கே மறந்துடுச்சு. ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாநாடு நடக்க போகிற பிளேஸோட ஏக்கர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 500 ஏக்கர் பரப்பளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாநாடு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வேன், கார், பைக்கு எல்லாமே பார்க்கிங் சொல்ல போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 லட்சம் பேர் உட்காந்தே பார்க்கலாம்ப்பா அந்த மாதிரி பார்த்தா இருக்கைகள் கொண்டு பார்த்தா இடத்த பார்த்தா ரெடி பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பாதுகாப்பு. ஏன்னா போன வாட்டியே பார்த்தீங்கன்னா பல ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா நடந்தது, கூட்ட நெரிசல் வேறு நடந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 போலீஸ் பார்த்தா ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் அதாவது பார்த்தீங்கன்னா 1500 பேர் பார்த்தீங்கன்னா தனியார் போலீஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 500 போலீஸ் பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல செக்யூரிட்டியான அதாவது பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, ப்ரைவசி ஸோ மக்களுக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய வழியில் தான் இந்த ஒரு மாநாடு பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு மாநாட்டுக்கு எத்தனை லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களால் எத்தனை கணிக்க முடிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு மாநாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் மாநாட்டே மிஞ்சுமா இல்லை அதை விட பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வருவாங்களா ஏன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? இப்போ பார்த்தா ரீசெண்டாக எலெக்ஷன் ஆரம்பிக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த கண்டென்ட்டில் சந்திக்க